இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஆதியாகமம் 15:1. ஜெனசிஸ் 15:1. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். Do not be afraid, Abraham. I am your shield, a very great reward. நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னார். கர்த்தர் சொன்ன வாக்குகள் நிறைவேற காலதாமதம் ஆனபோது கலக்கமும் திகிலும் ஆபிரகாமை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் ஆபிரகாமை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி திடப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொன்னது, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கிடைத்த போது அவன் ஆண்டவரிடம், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தர் மறுபடியும், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்ட போது ஆபிரகாம் வார்த்தையிலே பலப்பட்டான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஏதோ ஒன்றை நினைத்து கலங்கி சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. சோர்ந்து போன ஆபிரகாமை திடப்படுத்தியவர் உன்னையும் திடப்படுத்தும்படியாய், உன்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னோடு இடைபடுகிறார். ஆகவே சோர்ந்து போகாதே, வார்த்தையை நம்பு, அவர் மேல் நம்பிக்கையை பலப்படுத்து. அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். God bless you.